அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே உங்களுடைய வாய்ப்புகளை கேட்டு தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான இந்த போராட்டத்தில் நீங்கள் எல்லாம் தர்மத்தின் பக்கம், தாமரையின் பக்கம், அண்ணாமலையின் பக்கம், உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்று கேட்டு தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முதல் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இனிய நாளில் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும். ஆண்டவனுடைய துணை இப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும். என்னோட அற்புதமான மனிதர், அறம் சார்ந்த அரசியல். தமிழகத்தில் அரசியல் நேர்மை இரண்டு வார்த்தையும் ஒன்னா ஒத்து போகாது ஐயா. இன்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல 57 கால அரசியல் வாழ்க்கையில 57 ஆண்டு காலமாக நேர்மையும் அரசியலும் ஒத்து போக முடியும் என்று தொடர்ந்து நமக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா தமிழரசு மணியன் அவர்கள் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார். பாப்பம்பட்டு திருவிழா நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் எல்லாரும் சார்பாக ஐயாவை வரவேற்று அன்பு சகோதர சகோதரர்களை ஐயா பேசுவதற்கு முன்பாக ஒரு 2 விஷயத்தை உங்களிடம் சொல்வதனுடைய கடமையாக கருதுகின்றேன். நம்ம எல்லோரும் கூட இங்க நின்று கொண்டிருப்பது ஒரு பெரிய எழுச்சியோடு நின்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் கூட, சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா கிராமமும் கூட ஒரு எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை வந்து அமரும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கிறதோ அதை விட அதிகமாக நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது தொழில்துறை சார்ந்திருக்கட்டும், விவசாயம் சார்ந்திருக்கட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு மோடி அவர்கள் மேலே இருக்கும் பொழுது மோடி அவருடைய கட்சியை சார்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகின்றனர். நானும் உங்கள் முன்னால் இருவரும் கூப்பி ஒரு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இன்று நின்று கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி நமக்கு தெரியும். இந்த 20 ஆண்டு காலமாக சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் விஸ்வயம் எடுத்திருக்கிறது. அதற்கெல்லாம் சரி செய்ய வேண்டிய நேரமும் காலமும் இது. இன்னும் 5 ஆண்டுகளை தவிர்த்தால் நிச்சயமாக பெரிய பிரச்சனைக்குள் நம்ம போக ஆரம்பிக்க முடியும். அதனால் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை நாம் சொல்லியிருக்கின்றோம். 100 வாக்குறுதிகள் 500 நாட்கள். 500 நாட்கள்ல 100 வாக்குறுதி நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டும். அதுல மிக முக்கியமாக நம்முடைய விசைத்தறி சம்பந்தப்பட்டது, கைத்தறி விசைத்தறி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு நாம் சொல்லியிருக்கின்றோம். 500 நாட்கள்ல நம் தீர்வை கொடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக நம்மளுக்கு தெரியும் பஞ்சு விலையினுடைய ஏற்றம், அதை சரி செய்து கொடுக்கின்றோம். நூல் விலை ஏற்றம் சரி செய்து கொடுக்கின்றோம். அதை தாண்டி நம்முடைய சோமனூரில் ஒரு ஜவுளி பூங்கா உருவாக்கி தர்றோம். 2017 20 வரை மத்திய அரசு பவர் டெக்ஸ் என்கின்ற திட்டத்தை வைத்திருந்தார். யாரெல்லாம் பவரிலும் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் சோலார் பேனல், சோலார் மின்தகடை நோக்கி சென்றால் 50% மானியம் இருந்தது 75% மானியமாக உயர்த்தி கொடுக்கின்றோம். சோலாரை நோக்கி செல்வோம். நூல் வங்கி அமைத்து கொடுக்கின்றோம். இதன் மூலமாக நம்முடைய கைத்தறி நெசவுக்கு ஒரு நிரந்தர ஒரு தீர்வு நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையை சொல்லியிருந்தோம். அதை தாண்டி நம்முடைய விவசாய பெருமக்கள் நீண்ட நாட்களாக நம்முடைய கோரிக்கை, இன்னைக்கு இந்த பகுதியெல்லாம் செழிப்பாக இருந்தாலும் கூட கடந்த 3-4 வருடங்களாக வறட்சியை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். குடிநீர் தட்டுப்பாடு. நாம் நினைத்தது போல நமக்கு வெறும் குடிநீர் வர்றதில்லைங்கய்யா. சூலூர் நகரத்துக்குள்ள போனீங்கன்னா குடிநீர் என்பது 12 நாளைக்கு ஒரு முறை வருது. அதுவும் உப்பு தண்ணீர் கலந்து வருது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு எப்படி பரம்பிக்குளம் திட்டத்தை கர்மவீரர் காமராஜர் ஐயா காலத்தில் யோசிச்சாங்களோ அதே காலகட்டத்தில் 1958 யோசிக்கப்பட்ட திட்டம் தான் ஆனைமலை நல்லாறு திட்டம். அந்த திட்டத்தை நிச்சயமாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம். 8 TMC தண்ணியை கொண்டு வர்றோம். குறிப்பாக குளம்குட்டி ஏரியெல்லாம் நப்பி இந்த பகுதியினுடைய நீர்மட்டத்தை உயர்த்தி காட்டுகின்றோம். இதற்கும் ஒரு தீர்வு என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம். அதை இரண்டும் உங்களுடைய கவனத்துக்கு இந்த நேரத்தில் கொண்டு வரலையா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய அகில இந்திய தேர்தல் அறிக்கையை காலையில் வெளியிட்டிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக 2-3 விஷயத்தை உங்களிடம் சொல்வதனுடைய கடமையாக கருதுகின்றேன். நமக்கு தெரியும் எனக்கு இந்தியா வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கிறது. அடுத்த 3 ஆண்டுகள்ல இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக நாம் மாற்றி காட்டுவோம். அது மட்டுமில்லை, கடந்த 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடிகள் வீடு கொடுத்திருந்தோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி மோடி வீடுகள் நாம் கொடுக்க போகின்றோம். மோடி வீடு என்பது இன்னும் 3 கோடி அடுத்த 5 ஆண்டுகள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை அடுத்த 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது ஏழை சமுதாயம் என்பது இந்தியாவில் இருக்காது. அந்த அளவுக்கு அடித்தளமாக நம்முடைய ஆட்சி இருக்கும். எல்லா ஏழை சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக நாம் உயர்த்துவோம், பொருளாதாரத்தை உயர்த்துவோம். குறிப்பாக நம்முடைய தமிழர்களுக்காக பிரதமர் அவர் என்று கால அறிவித்திருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் தமிழ் மொழியினுடைய திறமை எடுத்துச் சொல்வதற்காக நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் ஒரு
அண்ணாவுடைய ஸ்டாச்சு திருவுருவ சிலையை உலகம் முழுவதுமே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் ஒரு தனி பெருமையை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லை என்ற சகோதரர்கள், இந்த பகுதியினுடைய நொய்யல் நதியை மீட்டெடுப்போம் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம். நமக்கு தெரியும், நொய்யல் நதியை பொறுத்தவரை குப்பை மேடாக மாற்றியிருக்கின்றார்கள். அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கடந்த ஆண்டு 970 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், திமுக கையில 970 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா குரங்கு வேலை கொடுத்த பூமாலை மாதிரி 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் கூட எந்த திட்டமும் கீழே வரவில்லை. அதையெல்லாம் பார்ப்பதற்கு சரியாக வருகிறதா என்று பார்ப்பதற்கு மத்திய அரசுடைய பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தேவை. அதனால் அன்பு சகோதர சகோதரர்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்தில் இந்த முறை வாக்களிக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது முறையாக வாழ்த்து தர வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு ஒரு வாழ்த்து கொடுத்து உங்களுக்கு சேவை செய்வதற்கு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நேரடியாக என்னுடைய அரசியல் ஆசான் நேர்மையினுடைய உருவமாக இருக்கக்கூடிய ஐயா தமிழக மணியன் அவர்கள் நம்மிடம் சில கருத்துக்களை வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கினிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி இதுவரையில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அனைத்தையும் தெரு தெருவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். எனவே அது குறித்து புதிதாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிடம் நான் சொல்வதை மட்டும் நீங்கள் கருத்தூன்றி கேட்டால் உங்களுக்கு தானாகவே இந்த தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணம் தவிர்க்க முடியாமல் வரும். எனவே ஒரு 10 நிமிடம் நீங்கள் நான் பேசுவதை கொஞ்சம் ஓசையின்றி ஆரவாரமின்றி கருத்தூன்றி கேட்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் 1960களில் படித்த பொழுது, அப்பொழுது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தான் ஜனசங்கமாக இருந்தது. அப்பொழுதே ஜனசங்கத்தினுடைய வேட்பாளராக ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிற்பார், தொடர்ந்து நிற்பார். ஆனால் ஒரு 2000 வாக்குகள் 3000 வாக்குகளுக்கு மேல் பெற முடியாது. ஆனாலும் அந்த லட்சிய பிடிப்போடு அவர் தொடர்ந்து பணியாற்றினார். அதனுடைய விளைவு அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வரையில் அவர்